வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு அரசியல் திறனாய்வாளர் திரு சூர்யா சேவியர் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம் டாக்டர். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருஷம் இருக்கு. இருந்தாலும் இப்போ ஈரோடு இடைத்தேர்தல்ல பாத்தீங்கன்னா திமுக ஒரு அபார வெற்றியை பெற்றிருக்கிறது அப்படிங்கிறத பாக்குறோம். எதிர்க்கட்சிகள் பெரும்பாலும் இந்த தேர்தல்ல போட்டியிடல, நாதாகாவை தவிர. இந்த வெற்றியை திமுகவுடைய இந்த வெற்றியை வந்து எப்படி பாக்குறது? திமுகக்கு கிடைத்த இந்த வாக்குகளை வந்து நம்ம எப்படி அணுகுகிறது? இதற்கு முன்னால இங்க நடந்த தேர்தல்ல பாத்தீங்கன்னா திமுக கூட்டணி சார்பாக காங்கிரஸ் போட்டியிட்டு இருக்கிறது. அந்த தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது பொதுவாக ஈரோடு வாக்காளர்கள் தங்களது மதச்சார்பற்ற தன்மையை சிறப்பாக வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் என்பது இதிலிருந்து தெரிகிறது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகளையும் இப்போது நடைபெற்றிருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் ஈரோடு கிழக்கு தொகுதிக்குள்ள என்ன வாக்குகள் பதிவானது, அது இப்ப என்ன பதிவாயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, அப்படியே வந்து திமுகவும் அதிமுகவும் வாங்கிய வாக்குகள் மொத்தமாக திமுகவிற்கு வந்திருக்கிறது. பாஜகவும் நாம் தமிழரும் வாங்கிய வாக்குகள் இப்போது நாம் தமிழருக்கு வந்திருக்கிறது. அவ்வளவுதான், சிம்பிள். இவர்கள் வந்து இந்த தேர்தலில் விசேஷம் என்னன்னு சொன்னா, பெரியாரை விமர்சிப்பதன் மூலமாக, பெரியார் என்ற அடையாளத்தை வீழ்த்துவதன் மூலமாக மக்களை ஒருங்கிணைப்பதற்கு என்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுத்தார்கள். அதற்கு சீமானை விட்டு, ஒரு குட்டியை விட்டு ஆழம் பார்த்தார்கள். அது வந்து எப்பயுமே நான் திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருக்கிறேன். டவுசர்களுடைய வேலை, அவர்கள் ஆப்பை சீவுவார்கள், அடுத்தவனுக்கு சொருகுவது என்று முடிவெடுப்பார்கள். அந்த ஆப்பை அவர்களுக்கே வந்து திரும்ப குத்தி கொள்ளும். இதுதான் தமிழ்நாட்டில் அவர்கள் எடுத்த ஸ்ட்ராட்டஜி எல்லாமே தவறாக முடிந்ததற்கு இதுதான் காரணம். ஏன்னா அவர்களுக்கு மக்களிடம் போய் சொல்லுவதற்கு சமூக நீதி அவர்களால் பேச முடியாது, மதச்சார்பின்மை அவர்களால் பேச முடியாது, பெண் விடுதலை பற்றி பேச முடியாது, அனைவருக்கும் சமமான வளர்ச்சி என்று பேச முடியாது. வேற என்ன அவர்களால் பேச முடியும்? அப்ப இதற்கு எதிராக பேசினால் தமிழ்நாட்டில் வாக்குகளை வாங்க முடியுமா? வாங்க முடியாது. இது வந்து ஒரு, அதாவது இவர்களுடைய தவறான புரிதல். என்ன தவறான புரிதல்லாம் கிடையாது, சரியாதான் அவர்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, மக்களை வந்து வட மாநிலத்தில் எப்படி ஒரு அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறோமோ அதே போல் கட்டுக்குள் கொண்டு வந்து விட வேண்டும் என்ற வெறி 67 இருந்து இருக்கிறது. அதை அமல்படுத்துவதற்கு பல காலம் முயற்சித்தார்கள், இப்போதும் அதை முயற்சிக்கிறார்கள். ஆனால் அது வந்து எடுபடவில்லை என்பதுதான். மக்கள் வந்து ரொம்ப தெளிவா இருக்காங்க. நான் ஈரோடு தேர்தல் களத்தில் கிட்டத்தட்ட ஒரு 7 நாட்கள் தொகுதி முழுவதும் பயணித்து நான் ஆய்வு செய்தேன். ஆய்வு செய்துவிட்டு நான் உடனடியாக பதிவும் செய்தேன். ஒரு 80% வாக்குகளை திமுக கூட்டணி பெறும், ஒரு 10-15% வாக்குகளை நாம் தமிழர் பெறும், அது பாஜகவோடு இணைந்து நிற்கிறது அப்படின்னு பார்த்தேன். நான் ஒரு அனலைஸ் பண்ணி ஒரு பதிவையும் ட்விட்டர்லையும் போட்டேன், ஃபேஸ்புக்லையும் போட்டேன். அது அப்படியே என்ன செஞ்சிருக்கு, வந்திருக்கு. என்ன ஒண்ணுன்னா, பதிவாகக்கூடிய தன்மை வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதாவது 2 பேர் களத்துல, 4 பேர் நின்னா ஆளுகளை கூட்டிட்டு வந்து பதிவு பண்ண வைப்பாங்க. இப்ப 2 பேர் நின்னதுனால ஒரு 5% வாக்குகள் மட்டும் குறைந்திருக்கிறது, அவ்வளவுதான். இந்த 5% வாக்குகளும் பதிவாகி இருந்தாலும் கூட அது திமுகவுக்கு சாதகமாக தான் பதிவாகும். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, பணம் கொடுத்து வாக்குகளை பெற்றார்கள், பணம் கொடுத்து வாக்குகளை பெறுகிறார்கள் என்று சொன்னார்கள் அல்லவா? திமுக இந்த தேர்தலில் பொதுவாக பணம் கொடுக்கிற ஏற்பாடு என்பது இல்லை. இந்த தேர்தலில் நான் களத்தில் இருந்து பார்த்தது அடிப்படையில வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பது, அவர்களை ஒரு கொட்டகையில் அடைத்து வைத்து வாக்களிக்க வைத்தார்கள் போன தேர்தலில் சொன்னாங்க. ஒரு மாட்டு கொட்டகை, ஆட்டு கொட்டகையில எல்லாம் அடைச்சு வச்சு ஓட்டு போட வச்சாங்க. இப்ப அந்த விமர்சனங்கள் எங்கும் இல்லை. ரெண்டாவது வந்து எந்த மந்திரிகளும் போய் அங்கே போய் தங்கல, முதலமைச்சர் பிரச்சாரத்திற்கு செல்லவில்லை, முதலமைச்சர் வேண்டுகோள் விடுத்தார், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆனா இவங்க போய் இதுல என்ன நான் பார்த்தது அப்படின்னு சொன்னா, அந்த நாம் தமிழர் வேட்பாளர் இருக்கார்ல, அந்த வேட்பாளரே பெரியாரை இவர் இப்படி பேசுவது இங்கு பயனளிக்காது என்று சொல்லி, நான் ஆதாரத்தோடு சொல்கிறேன், திமுகவினுடைய மாவட்ட செயலாளர் ஒருவரிடம் அந்த அம்மா வந்து பேச்சுவார்த்தை நடத்தி பணம் கேட்டாங்க. ஒரு 45 லட்சம் ரூபாய் எனக்கு கடன் இருக்கு, அந்த கடனை செட்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து நான் வந்து போய் படுத்துக்கிறேன் அப்படின்னா, இவங்க என்ன சொன்னாங்க, நீங்க திமுகவுக்கு ஆதரவு கொடுங்க, ஆதரவு கொடுத்து அறிவிச்சுட்டு நீங்க போங்க அப்படிங்கிறது தான் வந்தது. நான் அதையும் பதிவு பண்ணேன். ஆனா என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, இந்த இதை கேள்விப்பட்ட உடனே தான் 1 நாள் 2 நாள் பிரச்சாரம் என்று தீர்மானித்த சீமான் அங்கேயே வந்து படுத்து கிடந்தது. தன் வேட்பாளரே பறிபோய் விடும் என்ற நிலைதான் அங்கே இருந்தது. எனவே மக்கள் வந்து தெளிவாக இங்கே இருந்தார்கள். இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க,
இவங்க அந்த இடபிள்யூஎஸ் வாக்குகள் என்று ஒன்று இருக்கிறது, ஒரு 10% வாக்குகள் இடபிள்யூஎஸ் வாக்குகள். அந்த இடபிள்யூஎஸ் ஜாதியை சேர்ந்தவர்கள் அந்த தொகுதியில் அதிகம். அதை கைப்பற்றுவதற்கு அவர்கள் முயற்சித்தார்கள். அந்த வாக்குகள் கூட திமுகவுக்கு தான் பதிவாகி இருக்கிறது. இப்ப நீங்க பெரியார் அந்த அங்கே விமர்சிப்பது, பேசுவது என்பதன் மூலமாக வெற்றி அடைய முடியாது என்பது எல்லாருக்கும் தெரியும். அது பெரியார் என்பது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டினுடைய நீங்க பெரியார் எந்த தேர்தலையும் போட்டியிடல. பெரியார் எந்த ஒரு பதவியிலையும் அவர் இருக்கல, அதிகாரத்தில் இருக்கல. ஆனால் பதவியில் வந்தவர்கள், அதிகாரத்தில் இருந்தவர்கள் எல்லாம் பெரியாரால் வந்தவர்கள். அதை மறந்து விடவே கூடாது. இவர்கள் எல்லாரும் யாரையெல்லாம் இவர் சொல்றாரோ, இவர் சொன்னவர்கள் எல்லாருமே வஉசியா இருக்கட்டும், மாப்போசியா இருக்கட்டும், எல்லாரும் இருக்கட்டும், எல்லாரும் பெரியாரை தலைவராக ஏற்றுக்கொண்டவர்கள். அப்ப இவர் அவர்களுக்கு எதிராக கொண்டு போய் நிறுத்துவது அப்படிங்கிறது இருக்குல்ல, அதுல சூழ்ச்சி 2 விஷயம்தான். அதாவது என்னன்னா, பார்ப்பனியம் அப்படின்னு ஒரு கருத்தியல். அந்த கருத்தியல் உன்னை விட நான் மேலானவன் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பை கொண்டது. இங்கே எல்லாம் சமம் அப்படிங்கிறது ஒரு கட்டமைப்பு, திராவிடம் என்பது முன்வைக்கப்படுகிறது. அப்ப என்ன பண்ணாங்கன்னா, ஆரியம் திராவிடம், அதாவது பார்ப்பனியம் மேல் கீழ் என்ற ஒரு கட்டமைப்பு உள்ளதை தகர்த்து அனைவரும் சமமாக இருக்க வேண்டும், மனிதர்களுக்குள் பேதம் தேவையில்லை என்ற கருத்தை முன்வைத்து ஒரு அரசியல் களமாடல் என்பது தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. அதை இவர்கள் எதுவாக மடைமாற்ற முயற்சித்தார்கள் என்று சொன்னால், அவங்க ஜாதியாக, அதாவது நீங்க வஉசியா பிரபாகரனா பெரியாரா, இது வஉசியா பெரியாரா, முத்துராமலிங்க தேவரா பெரியாரா அப்படின்ற குரல் எங்க இருந்து வருதுன்னா, இதை மறைத்து விட்டு இவர்கள் ஜாதியாக ஒருங்கிணைப்பதற்கான பாஜகவினுடைய திட்டம் அது. அந்த திட்டத்தை தான் சீமான் பேசிக் கொண்டிருக்கிறார். எனவே அது எடுபடாது, அது உண்மையிலேயே எடுபடாது. ஒவ்வொரு சமூகமும் தமிழ்நாட்டில் தங்களது முன்னேற்றத்தில் பெரியாருடைய பங்களிப்பு என்ன, நான் ஒன்றையும் தெளிவாக சொல்கிறேன். அதாவது தமிழ்நாட்டுல நாட்டார் சமயம்னு ஒண்ணு இருக்கு. கிராமப்புறங்கள்ல நாட்டார் சமயம்னு சொல்லுவாங்க. மாரியம்மனை, இது ஐயனார, இந்த மாதிரியான காடை மாடை ஒச்சு பேச்சு அப்படின்ற நாட்டார் தெய்வங்கள் இருக்கு. இந்த தெய்வங்களை வழிபடக்கூடிய மக்கள் தான் பெரியாரின் பின்னால் லட்சக்கணக்கில் திரண்டவர்கள். தமிழ்நாட்டுல பெரிய தெய்வங்கள் அப்படின்னு நிறுவனமயப்பட்ட தெய்வங்கள் இருக்குல்ல, அதன் பின்னால் இருந்தவர்கள் பெரியாருக்கு எதிராக பேசினார்கள். ஆனால் கோடிக்கணக்கான மக்கள் கருப்பசாமியையும் சொடலமாடனையும் இசக்கியம்மனையும் இந்த மாதிரி வழிபடக்கூடிய மக்கள் இருக்காங்கல்ல, இவங்கதான் பெரியாரின் பின்னால் திரண்டவர்கள். மறந்துடாதீங்க. ஏன்னா அவர்கள் அந்த கோவில்களுக்குள் நுழைய மறுக்கப்பட்டவர்கள். இந்த மாதிரி தங்களது சமய உரிமையை, தங்கள் வாழ்க்கை உரிமையை, தங்கள் பண்பாட்டு உரிமையை, தங்களுக்கான சமத்துவ உரிமையை மீட்டு கொடுத்தவர் பெரியார் என்ற புரிதல் எல்லோருக்கும் இருக்கிறது. அவரை கடவுள் மறுப்பாளர் என்பதில் மட்டும் கொண்டு போய் நிறுத்தி அவரை பேக் அதை என்ன செய்ய முடியாது, பண்ண முடியாது. நீங்க ஒரே இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. யாரெல்லாம் அவர் காலத்தில் பெரியாரை விமர்சித்தார்களோ அவர்கள் கூட அவர் முன்னுக்கு பின் முரணாக பேசுவார், ஆனால் அவர் அறிவுக்கு முரணாக ஒரு காலம் பேசியதில்லை என்பதை பதிவு செய்திருக்கிறார்கள். பெரியார் பேசியது எல்லாமே முன்னுக்கு பின் முரணாக என்ற கதையை கூட சொன்னவர்கள் கூட அந்த சொல்லாடலில் கூட அவர் அறிவுக்கு முரணாக ஒரு காலமும் பேசியதில்லை என்றுதான் பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த அறிவு கட்டவர்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டுல ஈரோடு கிழக்கு அப்படிங்கிறது இப்ப நீங்க சொன்னீங்க பாஜக சீமான ஆராய்ச்சிக்கு ஒரு எலி மாதிரி யூஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றீங்க. சீமான் இதை ரியலைஸ் பண்ணாரா? ஏன்னா அண்ணாமலை பேசும் பொழுது சொல்றாரு, ஆரம்பத்துல சீமான் பேசினதை ஆதரிச்சு நான் சாயங்காலத்துக்குள்ள இதுக்கு ஆதாரம் கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்ன அண்ணாமலை நேற்று பேசும் பொழுது சீமான் ஒரு ஆபாச எல்லையை தாண்டி ரொம்ப ஆபாசமா தனி மனித தாக்குதல்ல ஈடுபட்டுட்டாரு, இது தவறு அப்படின்னு சொல்றாரு. பாஜக சீமானை கைகழுவ திட்டமிட்டு விட்டது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஆனா நாத்தாக்கா இன்னமும் குப்புற விழுந்தாலும் மீசையில மண்ணொட்டலங்கிற கதையா, நாங்க டெபாசிட் போனாலும் 24,000 வாக்குகள் வாங்கி இருக்கிறோம்ல, அப்ப பெரியாருக்கு எதிரான கருத்துக்கும் இங்க வரவேற்பு இருக்கு அப்படிங்கிற நிலைப்பாடை எடுக்கிறாங்களே, இதை எப்படி பாக்குறது? நாத்தாக்காவின் எதிர்காலம் என்ன 2026? அதாவது அண்ணாமலையினுடைய ஸ்டேட்மெண்ட்டை பாத்தீங்கன்னா, இந்த கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மேஞ்ச மாட்டை கெடுத்துச்சான் மெனக்கெட்ட மாடு அப்படின்னு சொல்லி. இப்ப என்னன்னா என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இவங்களுக்கு எல்லாமே தெரியும், இப்படித்தான் பேசணும் தெரியும். அவர் ஓவரா பேசிட்டாரு, கம்மியா பேசிட்டாரு. அப்ப அவர் பேசுனதை ஒத்துக்கிறியா? அவர் பேசின கருத்து உனக்கு உடன்பாடா? அது என்ன ஓவரா பேசுறது, கம்மியா பேசுறது? எதுல ஓவரா பேசினாருன்னு சொல்லு, எதா பேசி இருக்கணும்னு சொல்லு. அப்ப நீ எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட, அதாவது வாங்கின காசுக்கு மேல கூவிட்டான்டா கொய்யால அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்ல இந்த சினிமாவுல, அந்த மாதிரி இவன் கொடுத்த காசுக்கு மேல கூவிட்டானோ அப்படின்னு இவங்க பதட்டப்படுறாங்க.
அவன் அப்படித்தானே பேசுவான். அவன் ஏற்கனவே அந்த ஆளு வந்து இப்ப நீங்க வந்து அது ஒரு குரங்கு. குரங்கு குவாட்டர் குடிச்சா எப்படி இருக்கும்? அது எப்படி ஆடும்? இது குவாட்டர் குடிச்ச குரங்கு. அது நின்னு ரோட்ல நின்னு ஆடுது. அதுக்கு பேசுறது என்னன்னே தெரியல. அதாவது என்னன்னா, சீமான் அப்படிங்கிற ஒரு நபர் கட்டமைக்கப்பட்டு வந்தது இருக்குல்ல, அது தமிழ் சமூகத்தை காப்பாற்றுவது, அந்த வெங்காயம்லாம் ஒண்ணுமே கிடையாது. அது வந்ததே குருமூர்த்தி வீட்ல இருந்து வந்ததுங்கிறது எங்கள் எல்லாருக்கும் தெரியும். 2010ல இவர் ஆரம்பிக்கிற பொழுது அப்போதே பதிவு பண்ணியாச்சு. இது குருமூர்த்தி வீட்டிலிருந்து புறப்பட்டு வரக்கூடிய ஒரு குள்ளநரி, இதுக்குள்ள போகாதீங்க. அது ஒரு புழு மூர்த்தி, அது அப்படித்தான் பேசும். அதை இவர் பேச போறாரு அப்படிங்கிறத சொல்லி அன்னைக்கே இவருடைய இவர் வந்து எப்படிப்பட்ட நபர் அப்படிங்கிறத சொல்லியாச்சு. அது கொஞ்சம் கொஞ்சமா இப்போது புரிந்து கொள்கிறார்கள். சீமானை பொறுத்த மட்டிலும் அவர் கட்சி இனி தமிழ்நாட்டில் அது எடுபடாது. அவருக்கு வந்து ஒரு டாஸ்க் கொடுத்திருக்காங்க. 2 மீட்டர் தான், நான் சுருக்கமா சொல்லிடுறேன். பாஜக எதிர்ப்பு ஓட்டுகளை திமுக பெற்றுவிடக் கூடாது, அதை பிரித்து எடுப்பது அப்படிங்கிறது அவர்களுடைய இலக்காக இருந்தது. அதுலயும் குறிப்பாக சிறுபான்மையினருடைய வாக்குகளை பிரிப்பது இலக்காக இருந்தது. இதற்குத்தான் இவள் கூவி கூவி கத்திக்கிட்டு இருந்தது. நீங்க வந்து ஆனா அது எடுபடவில்லை. அது வந்து கடந்த தேர்தல்கள்ல பெரிய அளவிற்கு அது எடுபடவில்லை. ஏன்னா நம்மளுக்கு தான் கொண்ட லைட்டா தெரிஞ்சாலும் கண்டுபிடிச்சுடுறான்ல. அதனால தமிழ்நாட்டுக்காரங்க அதுல ரொம்ப விவரமா இருக்காங்க, இவனுக்கு பெரிய கொண்டையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப கண்டுபிடிச்சிட்டான். இப்ப அதுக்கு பின்னாடி 15 வருஷம் கூவுனதுக்கு பின்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இவருக்கு இதுக்கு மேல எவ்வாது இவன் இதுக்கு ஆக மாட்டான் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு பின்னாடி விஜய ரெடி பண்றாங்க. விஜய ரெடி பண்ணி விஜய் இப்ப களத்துக்குள்ள வர்றாரு. இவர் வேலையை அவர் எப்படி செய்யறாரு அப்படின்னு சொன்னா, ஒண்ணு எதிர்த்து பேசி ஓட்ட பிரிக்கிறது, ஒண்ணு ஆதரிச்சு பேசி ஓட்ட பிரிக்கிறது. அதனாலதான் திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒண்ணுதான் அப்படிங்கிறத அவர் முன்வைக்கிறாரு. பெரியார் தான் அப்படிங்கிறது. இதனுடைய உள்ளடக்கம் என்ன? இதனுடைய உள்ளடக்கம் நாடாளுமன்ற தேர்தலில் நல்லா புரிஞ்சுக்கங்க. நாடாளுமன்ற தேர்தலின் போது கட்சியை துவக்கிய விஜய் நாடாளுமன்ற தேர்தலில் ஜனநாயகமா சர்வாதிகாரமா, இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் பாதுகாக்கப்படுமா, இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் என்ற ஒன்றை முன்வைத்து நடந்த தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல், மறந்துடாதீங்க. அதுதான் எல்லாரும் பேசினாங்க. இப்ப யாரும் அதை கண்டுக்கிறது இல்ல. அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்ற வேண்டும் என்று நடந்த தேர்தலில் கட்சியை துவங்கிட்டு அன்னைக்கு நீ பேசாம வீட்டுக்குள்ள போய் படுத்துக்கிறதுட்டு கட்சி ஆரம்பிச்சவன் என்னைக்காவது லீவ் விட்டுருக்கானா? 1 வருஷம் லீவ் விட்டுட்டு கட்சிக்கு ஆரம்பிச்ச கட்சிக்கு 1 வருஷம் லீவ் விட்டுட்டு இப்ப வந்து நான் தமிழ்நாட்டை அப்படியே தூக்கி பிரட்டி போட போறேன் அப்படிங்கிறதையும், அதுலயுமே இப்ப இவர் கார்த்திக் சிதம்பரம் சொன்னார்ல, அவர் சினிமாவுல முழு ஹீரோவா இருக்காரு, அரசியல்ல கௌரவ தோற்றத்துல வந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த கௌரவ தோற்றத்தை காட்டுவது எதுனா பாஜக போடக்கூடிய ஸ்கிரிப்டை அவர் பேசுவார், அவ்வளவுதான். அதை ஆதரித்து எதிர்த்து பேசிய சீமானை ஓரமாக வைத்துவிட்டு ஆதரித்து பேசி ஓட்டுகளை பிரிப்பது அப்படிங்கிறது பாஜகவுடைய இலக்கு. அதற்கு விஜயை இப்போது கையில் எடுத்திருக்கிறார்கள். எனவே விஜயினுடைய வரவு சீமானை புறக்கணிப்பது, சீமானுக்கான அரசியல் வாழ்வை முடிவுக்கு கொண்டு வருவது அப்படிங்கிற அந்த ஸ்டேஜுக்கு அவங்க போயிட்டாங்க. பல பேர் இந்த இவருடைய படம் மோசமா வந்துச்சு, கிராபிக் பண்ணது அப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அதனுடைய பின்னணி என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அதற்கு 15 நாளுக்கு முன்னாடி இலங்கை அதிபர் பிரதமரை சந்தித்து விட்டு சென்றார், மறந்துடாதீங்க. அந்த சந்திப்பு நடந்ததற்கு பின்னால் இந்திய உளவுத்துறை அல்லாட்டி சர்வதேச ஆளுக இவரை வச்சு என்ன செய்யறது, இந்த இதை வந்து மேலும் மேலும் இந்த பேச்சு பேசக்கூடாது அப்படிங்கிறதுல இருந்துதான் அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அதை மடைமாற்றம் செய்வதற்காக சீமானை வந்து அந்த 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 ஸ்கிரிப்ட் பூரா வெளியே வருது, சர்ன்னு வருது. அது என்ன பின்னணியில இருந்து வந்ததுன்னு. அப்ப ஈழத்தில் இலங்கையில் ஒரு அரசியல் மாற்றம் நடந்திருக்கிறது, வேறு ஒரு அரசு உருவாகி இருக்கிறது. அந்த அரசு நீங்க வந்து இந்தியாவோடு ஒரு தொடர்பை வைத்துக் கொள்ள விரும்புகிறது. வந்து 2 பேரும் சந்திச்ச அடுத்த வாரத்துல இருந்து இவர் டோன பெரியாருக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிட்டார். பிரபாகரனா பெரியார், பிரபாகரனே பெரியார தலைவர்னு சொன்னதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஆக சீமானை புறக்கணிப்பது, ஒதுக்கி வைப்பது, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நான் இப்போது பதிவு செய்கிறேன், சீமானின் அரசியல் வாழ்க்கை முடிவுக்கு வந்தது. அவர் மூலமாக விஜயை சோழிய முடிப்பதற்கான ஏற்பாட்டிற்கு பாஜக சென்றிருக்கிறது. இவராவது 15 வருஷம் டிராவல் பண்ணி வந்தாரு. நான் இப்பயும் சொல்றேன், விஜய் 2026 சோழி முடிக்கப்படுவார். இதுதான் அந்த ஏற்பாடு இப்ப நடக்க போகுது. சோழி முடிக்கிறதுன்னு திருநெல்வேலியில பேசணும்னு சொன்னா உடனே நெல்லைக்கு என்னென்ன விரட்டிக்கிட்டு பிடிச்ச மாதிரி இல்ல. அவருடைய அந்த சோழி முடிக்கிறது வேற, இந்த சோழி முடிக்கிறது வேற. விஜயனுடைய அரசியல் வாழ்வையே க்ளோஸ் பண்ணுவாங்க.
ஏன்னா திமுகவுக்கு ஆதரவான வாக்குகளை திராவிடம் பேசி, தமிழ் தேசியம் பேசி, பெரியாரை முன்னிறுத்தி அந்த வாக்குகளை பிரித்து கொள்வது. பிரிச்சுட்டா நம்ம வந்துடலாம் அப்படிங்கிறதா கணக்கு. ஒரே கணக்கு. திமுக 50 முதல் 55% வாக்குகளை கொண்ட ஒரு வலுவான அமைப்பாக இருக்கிறது. அதனுடைய தலைவராக முதலமைச்சர் இருக்கிறார். இரண்டாவது, தேசிய ஜனநாயக கூட்டணி என்ற பாஜக தலைமையில் ஒரு ஈடிக்கு பயந்தவங்க பூரா ஒண்ணு சேர்ந்து மோடி கூட்டணி என்று ஒரு ஈடி கூட்டணி இங்க இருக்கிறது. இந்த ஈடி கூட்டணி தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் 2வது இடத்திற்கு வர முயற்சிக்கிறது. இந்த 2வது இடத்திற்கு இவர்கள் வர வேண்டும் என்றால் 3, 4, 5 என்று இருக்கக்கூடிய அதிமுக, விஜய், நாம் தமிழர் இவர்கள் 3 பேரும் இந்த 2வது இடத்திற்கு இவர்கள் வருவதற்கு அவர்கள் உதவி செய்ய வேண்டும். அவர்கள் உதவி செய்யாவிட்டால் உள்ளே பிடித்து வைக்கப்படுவார்கள், சட்டம் மீறப்படும். இதெல்லாம் அதனாலதான் அந்த அடிமை கூட்டம் அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இப்ப புரியும். இப்ப இவர்கள் 3 பேருக்கான எப்படி இவர்கள் வேலை செய்யணும் அப்படிங்கிறத டிசைன் பண்ணி கொடுக்கறது இருக்குல்ல. நான் ஒன்னே சொல்றேன், அதிமுகவும் நாம் தமிழரும் விஜயும் சேர்ந்து கூட நிக்க மாட்டாங்க. ஏன் நிக்க மாட்டாங்கன்னா, இவங்க 3 பேரும் சேர்ந்து நின்னாங்கன்னா இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி 3வது இடத்துக்கு போயிடும், இவங்க 2வது இடத்துக்கு வந்துருவாங்க. அளவீடு எதுவாக இருக்கு தேர்தல்ல அப்படின்னு சொன்னா, தேசிய ஜனநாயக கூட்டணி 2வது இடத்துக்கு வரணும், ஒரு 20, 25 தொகுதியை கைப்பற்ற வேண்டும். 3வது, 4வது, 5வதாக அதிமுக, விஜய், நாம் தமிழர் போய் சேர வேண்டும். இதற்கு ஏற்ப டிசைன் பண்ணி கொடுப்பாங்க தேர்தல்ல. அதை ஒட்டிதான் விஜய் வெளியே வருவார். அவர் கௌரவ தோற்றத்துல வர்றாரா, காமெடி தோற்றத்துல வர்றாராங்கிறத அவங்க ஸ்கிரிப்டா பொறுத்தது. தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றுவதற்கு, திராவிட இயக்கங்களில் இருந்து காப்பாற்றுவதற்கு, அல்ல வேற ஒரு அரசியல் நோக்கத்திற்காக வாழ வைக்க வேண்டும் என்ற வெறி விஜய்க்கு வந்திருந்தால் தெரு தெருவா சுத்தி இருக்கணும். நான் இப்ப விஜய்க்கு போட்டிருக்க பிளான் இல்லைன்றதை எங்களுக்கு தெரியும், என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியும். விஜய்க்கு எப்ப அவர் வெளியே வருவார்னு இப்ப நான் தேதி சொல்லட்டுமா, அவர் என்னைக்கு வெளியே வருவார்னு, எத்தனை பக்கம் படிப்பார்னு சொல்லட்டுமா, தெரியும். இது எல்லாமே அவர்கள் வடிவமைத்து கொடுக்கிற ஏற்பாட்டை விஜய் செய்து கொண்டிருக்கிறார். அவ்வளவுதான். விஜய்க்கான இன்னொரு பிரதானமான இலக்கு ஒரு கிறிஸ்தவ முகம், ஒரு சிறுபான்மை முகம். இந்த முகத்தை பயன்படுத்தி அந்த ஓட்டுகளையும் பிரிப்பது, பெரியாரை பேசி அந்த ஓட்டுகளை பிரிப்பது. இவர் ஒரு 15% ஓட்டை பிரிச்சுட்டாருன்னா பதிவாகிறது ஒரு 75% ஓட்டுன்னு வச்சுக்கோங்க. 75% ஓட்டுல 15% ஓட்டை விஜய் பிரிச்சிட்டாரு. இவர்கள் தங்களுக்கு ஒரு 40% ஓட்டுகள் இருப்பதாக வந்துரும்னு நினைக்கிறாங்க. அப்பனா திமுகவை 40%க்குள்ள நிப்பாட்டிடலாம், 10% ஓட்டை பிரிச்சாச்சுன்னா அப்படிங்கிறது இவங்க கணக்கு. அதான் இப்ப சீவிர ஆப்பு. இவர்கள் நமக்கு சொருகிறதுக்கு தீவிர ஆப்பு சங்கிகள் செய்யறது இது. நான் இப்ப சொல்லட்டுமா, 60% வாக்குகளை பெற்று திமுக கூட்டணி 190 இடங்களில் வெற்றி பெறும் என்பதுதான் இன்றைய கணிப்பு. ஏன்னா இதை நீங்க சந்தேகம் வேணுமா, இவங்களே போன் பண்ணி உள்துறை அமைச்சர் அமித்ஷாட்ட பேச சொல்லுங்க. அமித்ஷாவுடைய அலுவலகம் தமிழ்நாட்டில் 2026 தேர்தலுடைய முடிவுகள் எப்படி இருக்கும் என்று இப்போது ஒரு ரிப்போர்ட்டை கையில் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவங்களே 175 தொகுதிகளில் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்று எழுதி வச்சிருக்கான். நான் சொல்றேன் 190 வரைக்கும், 85, 90 வரைக்கும் வரும். இதுதான் இப்போது உள்ள யதார்த்தம். 60% வாக்கள் ஈரோடு கிழக்கு சுட்டிக்காட்டுவது என்னவென்றால், தமிழ்நாட்டில் நேரெதிராக வலதுசாரிகள் நின்றார்கள் என்று சொன்னால் அது முழுக்க முழுக்க மதச்சார்பற்ற திமுக கூட்டணிக்கு ஓட்டுகளாக மாறும். அதிமுக ஓட்டும் திமுகவுக்கு போய் சேரும். அதிமுக யாரும் மதவெறி கொண்டவன் அல்ல, மறந்துடாதீங்க. அதிமுக கடவுள் நம்பிக்கை அதிகமாக உள்ளவர்கள் உண்டு, தவறில்லை. கடவுளை போய் யார் வேணாலும் தான் கும்பிடலாம். அதான் 99% பேர் கும்பிடுறானே, அதுல என்ன தப்பு இருக்கு? ஆனால் அரசியல் என்று வருகிற பொழுது பெரியார், அண்ணா, எம்ஜிஆர், கலைஞர், ஜெயலலிதா இவர்கள் எல்லாம் ஒரு மதச்சார்பற்ற கொள்கையை கொண்டுதான் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைத்திருக்கிறார்கள். அதிமுகவினுடைய வாக்குகள் அப்படியே திமுகவுக்கு மடைமாறும். அதுதான் ஈரோடு கிழக்கு. ஈரோடு கிழக்குல இப்ப போய் நீங்க போன தேர்தல்ல அந்த இவர் நின்னாரு, பிரகாஷ்னு சொல்லி ஒருத்தர் நின்னாரு திமுக வேட்பாளராக, இன்னொரு அசோக்னு ஒருத்தர் நின்னாரு அதிமுக வேட்பாளராக. இவங்க 2 பேரும் ஈரோடு கிழக்குல வாங்கின வாக்கு எவ்வளவு தெரியுமா? 1,15,000. அந்த 1,15,000 இப்ப இவங்க வந்திருக்கு. நான் அதான் சொல்றேன், நாம் தமிழர் கட்சி வாங்கினது 12,000, பிஜேபி கூட்டணி வாங்கினது 12,000, 24,000 ஓட்டு. அந்த ஓட்டு கூட இப்ப வரல இவங்களுக்கு. அதுல இருக்கக்கூடிய தமாகாரன் கூட திமுக ஓட்டு போட்டான்னு தான் நினைக்கிறேன். அப்ப ஒரு மதச்சார்பற்ற தன்மை என்பது தமிழ்நாட்டில் இருக்கிறது. ஜாதியாக, மதமாக நம்மளை பிரித்து வைத்தது யார்? நம்மளை அடிமைப்படுத்தியது யார்? அவர்களிடமிருந்து நம்மை மீட்டெடுத்தது யார்?
அதில் பெரியார் யார், அதில் திமுக யார், அதில் அண்ணா திமுக யார், ஜெயலலிதா யார், எம்ஜிஆர் யார், கலைஞர் யார், அண்ணா யார் என்ற யார் யார் என்ற கேள்விகளுக்கெல்லாம் விடை மக்களுக்கு தெரியும். எனவே இவர்கள் மிக தெளிவாக தமிழ்நாட்டில் நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க டாக்டர், ஒரே ஒரு விஷயம் தான். தமிழ்நாட்டில் 100 பேர் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், 90 பேரு ஒண்ணு ஒரு பெரியாரிய சிந்தனையாளர் குடும்பத்திலிருந்து வந்திருப்பான், இல்ல ஒரு மார்க்சிய சிந்தனையாளர் குடும்பத்திலிருந்து வந்திருப்பான், இல்ல ஒரு அம்பேத்கரிய சிந்தனையாளர் குடும்பத்திலிருந்து வந்திருப்பான். நீங்க அவனுக்கு கட்சியில இருக்க மாட்டான், திமுகவா இருக்க மாட்டான், அண்ணா திமுகவா இருக்க மாட்டான், விசிகாவா இருக்க மாட்டான். ஆனால் அவனுக்குள் ஒரு கருத்தியல் இருக்கிறது. அந்த குடும்பம் தமிழ்நாட்டில் 90% மறந்துடாதீங்க. அந்த கட்டுடைப்பை அதனுடைய தலைமகன் தமிழ்நாட்டில் யார்? பெரியார். எனவேதான் அவரை காலி பண்றதுக்கு முயற்சிக்கிறாங்க. நீங்க சொல்றீங்க என்டிஏ வந்து அவங்க கரெக்டா பிஜேபி வந்து தேர்தலுக்கான வியூகத்தை எல்லாம் இப்பவே அமைக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு. திமுக அதை எதிர்கொள்றதுக்கு அவங்க தரப்புல இருந்து பல வியூகங்களை அவங்களும் தயார் பண்ணிட்டு இருக்காங்க. அதிமுகவோட நிலைப்பாடு தான் என்ன என்ன வியூகம் இருக்கு? ஈடோட இடைத்தேர்தலையும் வந்து இவங்க புறக்கணிச்சுட்டாங்க. மெகா கூட்டணி அமைப்போம்னு சொல்லிட்டு இருக்காங்களே தவிர அதற்கான எந்த அறிகுறிகளும் தென்படுவதில்லை. எடப்பாடி பழனிசாமி என்னதான் பிளான் பண்றாருன்னு நினைக்கிறீங்க? எடப்பாடி பழனிசாமி என்ன பிளான் பண்றாரு இல்ல, அவர் என்ன பிளான் பண்ணணும் அப்படிங்கறதை இவங்க தான் சொல்றாங்க. எடப்பாடி பழனிசாமி கையில் அதிமுக இல்லை, அது பாஜக கையில். ஜெயலலிதா அம்மையார் இறந்தப்ப எப்ப போச்சா அப்படியே இருக்கு. அவர்களுடைய நபராக இவர் இருக்கிறார். எனவே இவர் வந்து என்ன செய்ய மாட்டாரு, இவரால ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா இவ்வளவு காலம் சேர்த்து வைத்த அந்த சொத்து, அந்த வழக்குகள், இது எல்லாமே நீங்க வந்து ஒரு கட்சியை வந்து அப்படியே அழிக்கிறது. நீங்க வந்து திமுக ஒண்ணு இருக்கு, அண்ணா திமுகவை அழிச்சாதானே பாஜக வளர முடியும். எந்த ஓட்டு அவங்க வாங்குவாங்க? அந்த கால்குலேஷன்ல அண்ணா திமுகவை என்ன செய்யறாங்க, அவங்க வழி நடத்துகிறார்கள். இப்படித்தான் நீங்க போகணும் அப்படின்னு சொல்லி அதை அவர்களாகவே சண்டையிட்டு கொண்ட மாதிரி ஏற்பாடுகளை பண்ணி கடைசியில இப்ப நான் சொல்றேன் 2026க்கு முன்னாடி என்ன நடக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொன்னா, இரட்டை இலையை முடக்குவதற்கான ஒரு வேலையை செய்வார்கள். இரட்டை இலையை முடக்கினதுக்கு பின்னாடி என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த எஸ்பி வேலுமணி, இந்த கேபி முனுசாமி, நான் பேரே சொல்றேன் யாராரு, இந்த மாதிரி இருக்கிறவங்க இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம பாஜக கூட போனாதான். ஏன்னா ரெட்டலைன்னு ஒண்ணு இருக்கும்போது அதிமுக 150 தொகுதிகளுக்கு மேல போட்டி போட்டாதான் தனித்த முறையில் ஆட்சிக்கு வர முடியும் என்ற ஒரு கட்டமைப்பு இருக்குல்ல, அந்த கட்டமைப்பை தகர்க்கணும் முதல்ல. அந்த கட்டமைப்பை தகர்த்து நமக்கு ஒண்ணு இல்ல அப்படிங்கிற ஒரு நிலைமையை அதிமுகவுக்கு உருவாக்கி, அதிமுக தொண்டர்கள் மத்தியில் ஒரு மனநிலையில நம்ம கட்சி வீழ்ந்து கொண்டிருக்கிறது என்ற உணர்வை முதல்ல உருவாக்கணும். அதனாலதான் இந்த புறக்கணிக்க வைக்கிறது. நம்ம விக்கிரவாண்டியில புறக்கணிச்சது, இங்க புறக்கணிச்சது எல்லாமே எதை வச்சு தெரியுமா? அதிமுக வலு இல்லை, அது தகர்ந்து கொண்டிருக்கிறது என்ற சிந்தனையை மக்கள் மத்தியிலும் உருவாக்குவது, அதிமுக தொண்டர்களிடமும் உருவாக்குவது, அதிமுக தலைவர்களிடமும் உருவாக்குவது, 2ஆம் கட்ட தலைவர்களிடம் அதை உருவாக்கி அதன் மூலமாக இனிமே வலுவானவர்கள் பாஜக தலைமையில் உள்ள அணிதான் அப்படின்னு சொல்லி எஸ்பி வேலுமணி என்ன செய்வார்னா, கோயம்புத்தூர் பகுதியில பாஜக கூட சேர்ந்தாதான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னு அவர் கட்சியை கட்ட ஆரம்பிப்பாங்க. அந்த கட்சியை கட்டி அவர் அப்படி தனியா கூட்டிட்டு போயிடுவாங்க. அதிமுக வேலுமணி அப்படின்னு ஒண்ணு பிராக்கெட்ல போட வேண்டிய ஒரு சூழலை உருவாக்குவார்கள். அந்த பக்கம் கேபி முனுசாமி, யாரெல்லாம் ஒரு குவி மையமாக இருக்கிறார்களோ அவர்களை எல்லாத்தையும் பிரித்து எடுப்பது, அதிமுகவை பலவீனப்படுத்தி, இது அவர்களுக்கு தெரிந்தேதான் இருக்கிறது. அவர்கள் மாட்டிக்கொண்டு கிடக்கிறார்கள். மத்தியில இந்தியா கூட்டணி அதிகாரத்திற்கு வந்திருந்தால் அதிமுக இங்க தப்பிச்சிருக்கும். மத்தியில இவங்க திரும்ப வந்துட்டாங்க, அதனால இவர்கள் மீண்டும் அங்கேயே மாட்டி கிடக்கிறார்கள். எனவே அதிமுகவை 3வது இடத்துக்கு தள்ளி விடுவது, அந்த வாக்குகளை பாஜக பெறுவது அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு இலக்கு. அது எடப்பாடி பழனிசாமியால ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி பாஜகவினுடைய அடிமை, மறந்துடாதீங்க. அவர் சார்ந்த வழக்குகள் இருக்கிறது. அந்த கூட்டணியில யாரெல்லாம் பாருங்க, தினகரனுக்கு வழக்கு இருக்கு, சசிகலாவுக்கு 2500 கோடி சொத்து ரூபாயை முடக்கி வச்சிருக்காங்க. அது அதுக்கு மேல எவ்வாறு அதிகபட்சமா செத்தவன் கன்றையில போய் கையை வச்சு அடிச்சுக்கிட்டு நிற்கும். அதுதான் அது செய்ய போகுது. சசிகலாவா இருக்கட்டும், தினகரனாக இருக்கட்டும், அல்ல ஜி.கே. வாசனாக இருக்கட்டும், அல்லாட்டி நம்ம அன்புமணி இருக்காருல்ல, அடேங்கப்பா அன்புமணி என்ன பண்ணுவாரு, அவர் அதுக்கு மேல எவ்வளவு முடியாது, பிடிச்சி உள்ள வச்சிருவாங்க மருத்துவ கேஸ்ல. ஆக அதைத்தான் நான் சொல்றேன், இது ஈடி கூட்டணி, மோடி கூட்டணி இல்ல, ஈடி கூட்டணி. மோடி கூட்டணியே ஒரு ஈடி கூட்டணி தான் இந்தியா பூராமே. அப்ப அந்த கூட்டணி, அதை வைத்து கொண்டு
அவர்கள் ஒரு படத்தை நகட்டுவாங்க. அதிமுகவில் இருக்கக்கூடிய தலைவர்கள், இரண்டாம் கட்ட தலைவர்களை பாஜக அணிக்குள்ள கொண்டு வந்து நிறுத்துவதற்கு ஓபிஎஸ் இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு அதிமுக ஒண்ணு இல்ல அப்படிங்கிற லெவலுக்கு கொண்டு போவாங்க. ஆனால் ஆனால் இந்த இடத்துலதான் பாஜக அவங்க இதைத்தான் செய்வாங்க. அவர்கள் பாஜக தலைவர்களாக கூட மாறலாம். ஆனா என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, அதிமுக வாக்குன்னு ஒண்ணு இருக்குல்ல, பெர்மனண்டா ஒரு 20% வாக்கு இருக்குல்ல, அந்த வாக்கில் ஒரு 10% 15% வாக்குகள் திமுகவுக்கு சாதகமாக மாறிவிடும் தேர்தல்ல. இதுதான் நடக்க போகுது. நீங்க ஒண்ணுமே இல்லாம ஒரு பிச்சைக்காரன் தட்டு வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த தட்டுல ரொம்ப நாள் கழிச்சு ஒருத்தர் ஒரு 5 ரூபா போட்டா லாபம் தானே. அதான் பாஜக. அந்த பிச்சை எடுக்கிறது தான் இப்ப தமிழ்நாட்டு நடக்கு. இவன் கொள்கையை சொல்லி, இவன் கோட்பாட்டை சொல்லி, தமிழ்நாட்டுல இவன் பேசுறதுக்கு இவனுக்கு கோட்பாடே கிடையாது. தமிழ்நாட்டு மக்களோடு இவன் நெருங்கவே முடியாது, எந்த இடத்திலும் நெருங்க முடியாது. அந்த நெருங்க முடியவில்லை என்று சொன்னால் அடுத்தவனை காலி பண்றது, அடுத்தவனை காலி பண்ணி காலி பண்ணி காலி பண்ணி தன்னை வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கிறான். அது தமிழ்நாட்டுல, அது மற்ற ஸ்டேட்டுகள்ல நடந்திருக்கு. அதனால தமிழ்நாட்டிலே இது நடந்துடும். இதுல இன்னொரு விஷயம், மிரட்டுகிறார்கள். தமிழ்நாட்டுல மக்கள் வாழ்வதற்கான ஒரு அச்சத்தை உருவாக்குவதாக. அதான் திருப்பரங்குன்றம், அதான் திருப்பரங்குன்றம். இப்ப இந்த மாதிரியான ஒரு மிரட்டலை உருவாக்குவது, அந்த மிரட்டலின் மூலமாக பணிய வைத்து இவர்களுக்கு ஓட்டு போடலைன்னா நம்மள ஏதாவது பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு ஜனநாயகத்தன்மையிலிருந்து சர்வாதிகார தன்மைக்கு மாற்றுவது. நீங்க இப்ப டெல்லி தேர்தல் முடிவு நடந்திருக்குல்ல, வந்திருக்குல்ல, பிஜேபி வெக்கமே இல்லாம நாங்க ஜெயிச்சிட்டோங்கிறாங்க இல்ல. 5 வருஷம் என்ன நடந்துச்சுன்னு யோசிங்க. அந்த அரசாங்கத்தை என்ன பாடுபடுத்தினாங்கன்னு யோசிங்க. அவன் முதலமைச்சரை கைது பண்ணி உள்ள வச்சு, துணை முதலமைச்சரை கைது பண்ணி உள்ள வச்சு, அவ்வளவு அக்கப்போரும் பண்ணி, இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணி, இவங்களால நிர்வாகத்தை நடத்த முடியாது என்ற ஒரு 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 மிரட்டலை மக்கள்கிட்ட உருவாக்கி தானே இப்ப நீ ஜெயிக்க முடியுது உன்னுடைய மத்திய அதிகாரத்தை வைத்து. அது மூலம் அது மாதிரி தமிழ்நாட்டிலையும் செஞ்சிடலாம் அப்படிங்கிற முயற்சி எடுக்கிறார்கள். அந்த முயற்சியை இங்கேயும் ஆரம்பிச்சுட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல. இப்போ ஆம் ஆத்மி கட்சியுடைய தோல்வி அவங்க எவ்வளவு தூரம் அச்சுறுத்தப்பட்டாங்க கடந்த 2 வருஷத்துலன்னு நம்ம பார்த்தோம். அதை சக்சஸ்ஃபுல்லா பண்ணி இன்னைக்கு தேர்தல்ல முறைகேடுகள் பண்ணி பிஜேபி ஜெயிச்சுட்டாங்க. இங்க திமுகவுடைய தலைவர் ரொம்ப கான்பிடென்டா சொல்றாரு, 234 தொகுதிகளை நாம ஜெயிப்போம் அப்படின்னு சொல்றாரு. எதிர்கட்சிகள் இதை ரொம்ப ஓவர் கான்பிடன்ஸ், ஆணவம் அப்படின்னு விமர்சிக்கிறாங்க. ஆம் ஆத்மிக்கு நேர்ந்த அந்த இன்னல்கள் திமுகவுக்கு நேரும்னு நினைக்கிறீங்களா? அதை திமுக எப்படி எதிர்கொள்ள போகிறது? அதாவது நிச்சயமா நேராது. ஏன் தெரியுமா? பாஜக தீவிர சங்கி, ஆம் ஆத்மி சாஃப்ட் சங்கி, மறந்துடாதீங்க. அவன் அந்த சங்கி நிலைப்பாட்டிலிருந்து எதிர் நிலைப்பாட்டை எடுத்து மதச்சார்பற்ற தன்மையில் உறுதியோடு நின்றிருந்தால் ஆம் ஆத்மி ஜெயிச்சிருக்கும். இங்க தமிழ்நாட்டுல என்ன, நீ சங்கின்னு ஒரு ஒரு கோட்பாட்டை சொல்ற இல்ல, பெரியார் என்ற ஒரு பெரிய ஆளை கொண்டாந்து முன்னாடி நிப்பாட்டுறோம்ல, அதுதான் தமிழ்நாடு. மறந்துடாதீங்க. ஆல்டர்னேட்டிவ் பாலிசி ஆம் ஆத்மிகிட்ட இல்ல. அப்பனா அவங்க என்ன பண்ணிருக்கணும்? காங்கிரஸோடு இணைந்து நின்று களத்தை சந்திச்சிருக்கணும். காங்கிரசும் அவர்களின் இணைந்து நின்றுதான் இன்னைக்கு அதிகாரத்துக்கு வந்திருப்பாங்க. கால்குலேட் பண்ணி பாருங்க. ஆம் ஆத்மி செய்த தவறு அது. அவர்கள், நீங்க சிஏஏ போராட்டம் நடக்குது, மறந்துடாதீங்க. அந்த சிஏஏ போராட்டத்தின் போது ஆம் ஆத்மியினுடைய தலைவர்கள் அந்த இஸ்லாமியர்கள் சார்ந்ததுக்கு எந்த இடத்துலயும் அவங்க கண்டிக்கல, போராட்டத்துல நிக்கல. அவங்க எல்லாருமே என்னன்னா, இந்த ஓட்டு போயிரும் அப்படின்னு இவங்க பயப்படுறாங்க. அதான் இல்ல, இவர்கள் மதச்சார்பற்ற தன்மையில் உறுதியாக பேசினால் அது சிறுபான்மையினரை தாஜா செய்வதே கிடையாது. பெரும்பான்மை மக்களுக்கு அது பாதுகாப்பான ஒரு ஸ்லோகன். அது மதச்சார்பின்மை என்பது சிறுபான்மையினருக்கானதே கிடையாது. பெரும்பான்மையினர் தான் இன்றைக்கு மதச்சார்பற்ற தன்மையோடு இருக்கிறார்கள், நல்ல புரிதலோடு இருக்கிறார்கள். அவர்கள் அந்த மாதிரியான மக்களை வின்னோவர் பண்ணுவதற்கு ஆம் ஆத்மி தவறியது. எனவே இப்ப நீங்க அந்த டெல்லி தேர்தலுடைய பகுதிகளை பூரா பாருங்க, இஸ்லாமியர்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் கூட தோத்துருக்காங்க. அதற்கு முக்கியமான காரணம், அவர்கள் ஒரு சாஃப்ட் சங்கி அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்தார்கள். அதுதான் இப்ப அதிமுகவும் இங்க அழிவது, மறந்துடாதீங்க. ஒரு சாஃப்ட் சங்கி நிலைப்பாடு எடுத்தால் அந்த கட்சி அழியும், அது பாஜகவுக்கு சாதகமாக மாறும். அதுதான் அங்கே எடுத்தாங்க. எனவே மதச்சார்பற்ற தன்மை, அதைத்தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். பாஜகவிற்கு எதிராக எல்லோரும் ஒருங்கிணைந்து நிற்க வேண்டும், நின்றால் வெல்ல முடியும் என்பதற்கு தமிழ்நாடு உதாரணம், வெல்ல முடியாது என்பதற்கு டெல்லி உதாரணமாக மாறி இருக்கிறது. அவ்வளவுதான் மேட்ரு. தமிழ்நாட்டில் ஒரு ஆல்டர்னேட்டிவ் பாலிசி, வலதுசாரிகளுக்கு எதிராக ஒரு இயங்குதளம் ஒரு சுற்றி கொண்டிருக்கிறது. அந்த இயங்குதளம் ஜாதி வெறி, மத வெறி, அது இது போட்டு
எல்லாத்தையும் வைத்துக் கொண்டு சுத்தக்கூடிய ஒரு வலதுசாரியினுடைய இயங்குதளம். இதற்கு நேர் எதிராக இயங்கக்கூடிய இன்னொரு இயங்குதளம். அந்த இயங்குதளம் தான் மதச்சார்பற்ற தன்மை, சமூக நீதி, பெண் விடுதலை, அனைவருக்குமான வளர்ச்சி, தமிழ்நாட்டினுடைய தொழில் வளர்ச்சி, வேலை வாய்ப்பு, இந்த மாதிரியான குரலாக இன்னொரு இயங்குதளம் சுற்றி கொண்டிருக்கிறது. இந்த இயங்குதளத்தினுடைய மைய புள்ளியாக நடுவுல நீங்க பானை சுத்தும் போது பாத்தீங்கன்னா நடுவுல ஒரு குமிழ் அப்படி எந்திரிச்சு வரும்ல, அந்த குமிழ் தான் பெரியார். அதைத்தான் பெரியார்னு ஐடென்டிஃபை பண்றாங்க. எனவே இவர்கள் இந்த பக்கம் சாமியை தான் சொல்றாங்க, இவங்க சாமியை வச்சு கலவரம் பண்றாங்க. இந்த பக்கம் ஜாமின்னு சொல்றாங்க, இவங்க எல்லாம் ஜாமியை போய் கும்பிட்டுட்டு வர்றாங்க. வித்தியாசம் அதுதானே. அப்ப இந்த வித்தியாசம் தமிழ்நாட்டில், அதுதான் திமுக தலைவர் சொல்வது. நீங்களா நாங்களா பாத்துருவா, நீ பிரிஞ்சு வா, எத்தனை பேர் வேணாலும் பிரிஞ்சு வா, எத்தனை பேர் வேணாலும் ஒன்னா சேர்ந்து வா. இந்த கருத்தியல் நான் சொன்ன அந்த 190 பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில் மக்கள், அவர்கள் இந்த கருத்தியலின்பால் திமுகவின் பக்கம், இந்த கருத்தியலின்பால் விடுதலை சிறுத்தைகளின் பக்கம், இந்த கருத்தியலின்பால் பொது உடைமை இயக்கையாளரின் பக்கம், இந்த கருத்தியலின்பால் திராவிட கட்சிகளுடைய பக்கம் நிற்கிறார்கள். எனவேதான் இது என்ன செய்கிறது, ஒரு 50-55 என்ற அளவுக்கு நகர்கிறது. 2026 தேர்தலில் பாஜக எந்த வியூகம் வேண்டுமானாலும் வகுக்கட்டும், 60% வாக்குகளை திமுக கூட்டணி கைப்பற்றும், 190 இடங்களுக்கு மேல் கிராஸ் ஆகும். இதுதான் தமிழ்நாட்டில் நடக்க போகிறது. ஆனா நான் மீண்டும் சொல்லி முடிக்கிறேன், தட்டு வச்சிருக்கான் பிச்சை தட்டு, பிச்சை தட்டுல ரொம்ப காலமா ஒரு காசும் விழுகல, திடீர்னு ஒரு 5 ரூபா விழுகுது, அது லாபம். அப்படி அவனுக்கு ஒரு 10 சீட்டு கிடைச்சிச்சு அப்படின்னா அது லாபம் என்று அவன் நினைக்கிறான். அவ்வளவுதான் மேட்ரு இந்த தேர்தலுடைய. இதுல அவன் கவுத்திருவேன், குமிச்சிருவேன், அப்படி தாண்டுவான், எல்லா டைலாகும் பேசுவானுங்க. அதுக்கு நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இவன் ஈரோட்ல போய் நின்னுக்கிட்டு இது பெரியாரே எங்களுக்கு மண்ணுதான் அப்படிங்கிறான். சரி, அந்த ரவுடி அதை பேசுறேன், அவன் ரவுடி, அவன் அரசியல் தலைவர் இல்ல, அந்த வார்த்தையை சொன்ன அன்னைக்கு அவன் ரவுடி ஆயிடுறேன். பெரியாரே எங்களுக்கு மண்ணுதான் அப்படின்னு சொன்ன ஒரு மண்ணு பேல நான் என்ன கேட்கிறேன், ஊடகத்துல இது பெரியாரே எங்களுக்கு மண்ணுதான் அப்படின்னு சீமான். நான் கேட்கிறேன், மோடியே ஒரு மண்ணு தான் போடுற டைட்டில பார்ப்போம், மோடி ஒரு மண்ணு அப்படின்னு உன்னால போடுறதுக்கு தைரியம் இருக்கா? எவ்வளவு ஊடகங்கள் சேர்ந்து கொண்டு சீமான் பேசியதை என்ன செய்யறான், ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தான்ல, எதுவும் நடக்கல. இல்ல நேற்று என்ன விவாதம் நடந்திருக்கணும், இவ்வளவு பெரியாரை பேசியதற்கு பின்னாலும் அந்த மக்கள் உறுதியோடு எப்படி நின்றார்கள் என்ற விவாதம் தானே நேற்று நடந்திருக்கணும். டெல்லிக்கு போயிட்ட ஆம் ஆத்மி எப்படி தோத்துச்சு அப்படின்னு சொல்லி ஆய்வுக்கு போயிட்ட, ஒன்னே யாரு இங்க நின்று நீ ஈரோடு கிழக்குல நேற்று எல்லா தொலைக்காட்சியும் பாருங்க, எல்லா ஊடகத்தையும் வைத்துக் கொண்டு ஈரோடு தேர்தலுக்கு வேலை செஞ்சாங்க. அங்க எடுக்கல, அங்க ஆம் ஆத்மி தோத்துருச்சான், எல்லாரும் நேரம் டெல்லிக்கு போயிட்டானுங்க. உங்களுக்கு அப்ப யார் வடநாட்டுக்காரனா, வடநாட்டுக்காரன் தான், அதை எதை விவாதிக்கணுங்கிறேன். எனவே இவர்கள் ஊடக பலத்தை வைத்து, மத்திய அதிகாரத்தை வைத்து, எல்லா அதிகாரத்தை வைத்து இவர்கள் மிரட்டினாலும் தமிழ்நாட்டு மக்கள் தெளிவோடு இருக்கிறார்கள். அந்த தெளிவு, அந்த அரசியல் தெளிவு திமுக கூட்டணியின் பக்கம் நிற்கிறது. திமுக கூட்டணிக்குள்ள சில கருத்து வேறுபாடு இருக்கு, நடைமுறையில, நடைமுறை யதார்த்தங்கள். இப்ப தலித் இஷ்யூவா இருக்கட்டும், அல்ல ஒரு தொழிலாளிகளுடைய பிரச்சனையாக இருக்கட்டும், இதை கையாள்வதில் அந்த கூட்டணிகளுக்குள், கட்சிகளுக்குள் கருத்துகள், விவாதங்கள், மோதல்கள், முட்டல்கள் இதெல்லாம் நடக்கதான் செய்யும். இது நடந்தாலும் அவர்கள் எல்லாம் எதில் இணைந்திருக்கிறார்கள் என்றால் இந்த கருத்தியலில் இணைந்திருக்கிறார்கள். அந்த கருத்தியலுக்கு பின்னாடிதான் மற்ற விஷயங்கள்லாம். நம்ம வீட்டுக்குள்ள நீங்களும் நானும் சண்டை போட்டுக்கிறது வேற, இது சண்டை நடந்துகிட்டே தான் இருக்கு. அதுக்காக நம்ம வீட்டை உடைச்சு தகச்சிட்டா வெளியே போயிடுவோம், போக மாட்டோம். அப்படி போனா அது லூசு, அது சீமா மாதிரி ஆளுகள்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இந்த ஏற்பாடு தான் தமிழ்நாட்டில் நடக்க போகுது. 2026 தேர்தல் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு மக்கள் மீண்டும் 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 அதிகார திமிருக்கு நாங்கள் அடங்க மாட்டோம். அம்பேத்கர் சொன்னதுதான், அடிபணிய மாட்டோம், அடங்க மாட்டோம். நான் என்ன கேட்கிறேன், இவனே வந்துட்டா என்ன செஞ்சிருவேன்? ஒரே ஒரு கேள்வியை நீங்க கடைசியா கேளுங்க. தமிழ்நாட்டில் ஆட்சியை போல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வளர்ச்சியை போல பாஜக 15 மாநிலங்களில் ஆள்கிறது. ஒரு ஸ்டேட்ல காட்டுங்க பார்ப்போம். எந்த ஒரு ஸ்டேட்டாவது தமிழ்நாட்டுக்கு உதாரணமா நாங்க இருக்கோம்னு காட்ட முடியுமா? காட்டவே முடியாது. இவன் சிங்கப்பூர் ரோட் எடுத்து குஜராத் ரோடுன்னு காமிச்சுக்கிட்டு நிற்பான், உத்தரப்பிரதேசம்னு காமிச்சுக்கிட்டு நிற்பான். அதைத்தான் இந்த மாதிரி மார்பிங் வேலை தான் இவங்க செய்ய முடியும், வளர்ச்சியை காட்ட முடியாது. வளர்ச்சியை நோக்கி தமிழ்நாடு போய் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டை பாதுகாப்பதற்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டை பாதுகாப்பதற்கான போராட்டத்தை 2026 நடத்துவார்கள். அவ்வளவுதான் மேட்ரு.
பல நுட்பமான விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். நன்றி, வணக்கம்.